ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுரைக்காய் வச்சு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா நிறம் மாறி வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதுக்கு புளி எதுவும் சேர்த்து போகிறதில்ல, அதனால் நம்ம இந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி இப்போ நல்லா வதங்கினதும் ஒரு 400 கிராம் அளவுக்கு சுரைக்காய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும். சுரைக்காயை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வேகிற கேப்பில் நம்ம இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது மூடி போட்டு மூடிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து இதில் சேர்த்திட்டேன். கூடவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. நான் எடுத்தது வறுத்த வேர்க்கடலை. அதையும் இதில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், தனி மிளகாய்த்தூள். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பாருங்கள், காய் ஒரு 2-3 நிமிஷமாக நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 30% நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுதை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே தேங்காய், வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கோம். குழம்பு கொதித்து வரும்போது ரொம்ப திக்காகும். அதனால் அந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம உப்பு காரமெல்லாம் சரி பார்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம தேங்காய், வேர்க்கடலையெல்லாம் நம்ம வதக்காமல் தான் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதித்து வரும்போது அதனோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லா கிரேவி திக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சாதத்தோடு சாப்பிட்றதுக்காக இந்த கன்சிஸ்டன்சிலே எடுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. இது ஆற இன்னும் திக்காகும். அதனால தான் நான் இந்த கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்துக்கிறேங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சுரைக்காய் வேர்க்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கிரேவி சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுரைக்காய் வேர்க்கடலை கிரேவி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.